الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகிலான இந்த அமர்விலே சஹாபாக்கள் வாழ்வினிலே என்ற தலைப்பில் நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் ஏதேனும் பாவங்களை செய்துவிட்டால் அதில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதற்குரிய நிகழ்வுகளையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களையும் நாம் பார்த்து வருகின்றோம். நாம் நேற்றைய தினம் சில சஹாபாக்களுடைய செயல்களை பற்றி, அவர்கள் தாம் தவறளித்து விட்ட போது எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பாக பார்த்தோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் இன்னும் பல சம்பவங்களை தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். சஹீஹுல் புகாரியிலே 3661வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கீழாடையை தன்னுடைய முட்டுக்காலுக்கு மேலாக உயர்த்தி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தனது கீழாடையின் ஓரப்பகுதியை முட்டுக்கு மேலாக தூக்கி கொண்டு விரைந்து வருவதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் தூரத்தில் வரும்போதே சொன்னாங்க, அம்மா சாஹிபுக்கும் ஃபகத் காமத், உங்களுடைய தோழர் வழக்குரைக்க வந்து விட்டார், ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சலாம் சொல்லிவிட்டு அவங்க நபிகள் நாயகம் சொன்ன மாதிரியே ஒரு பிரச்சனையை, ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு வர்றாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னோம்னா, அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி கான பைனி ஓ பைனல் ஹத்தாபி ஷைஉன், எனக்கும் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது. அப்ப அந்த பிரச்சனையில வந்து ஃபஸ்ரஅத்து இலைஹி, நான் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேன், அவசரப்பட்டு சில வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி சில வார்த்தைகளை அவங்க பேசியிருக்கிறாங்க. பிறகு அவர்களுக்கு தெரிகிறது நாம் பேசிய தவறு என்று அவர்களுக்கு தெரிந்தவுடன் சும்மா நதிம்து, பிறகு அதற்காக நான் கவலைப்பட்டேன். ஃபஸஅல்துஹு யக்ஃபிரலி, நான் உமரிடம் சென்று என்னை மன்னிக்குமாறு நான் கோரிக்கை வைத்தேன். ஃபஅபா அலைய, அவர் என்னை மன்னிக்க மறுத்து விட்டார் அப்படின்னு செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அப்போ அவங்க என்னை மன்னிக்க மறுத்ததுனால ஃபஅக்பல் திலை, நான் உங்களிடம் வந்தேன், நீங்க உமரை அழைத்து என்னை மன்னிக்க சொல்லுங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்த நோக்கம், உமர் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மன்னிக்க மறுத்து விட்டார்கள். அப்ப நபிகள் நாயகத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேன், உமர் அதற்காக நான் கவலைப்பட்டு உமரிடம் மன்னிப்பு கேட்டால் உமர் மன்னிக்க மறுத்து விட்டார். அப்ப நீங்க உமரை அழைத்து என்ன செய்யுங்க, என்னை மன்னிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்த பிரச்சனையை கம்ப்ளைண்ட் சொன்னவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். 3 தடவை சொன்னாங்க, யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, வீட்டில் யோசிக்கிறாங்க, ஆஹா
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மிடம் மன்னிப்பு கேட்டு நம்ம மன்னிக்காம இருந்துட்டோம்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டு என்ன செய்றாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அங்க வந்து அசம்மா அபூபக்கர் இங்க இருக்கிறாங்களா கேட்டவுடனே வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க, இல்ல அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில தான் இருப்பாங்கன்னு நினைத்து நேரம் என்ன செஞ்சிடறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த உடனேயே ஃபஜஅல வஜ்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதமஹரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அப்படியே நிறம் மாறுகிறது, கோபத்தால் அப்படியே சிவக்கின்றது. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, பயந்து போய் ஹத்தா அஷ்ஃபக அபூபக்கர் ஃபஜஸா அலா ருக்பத்தை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் முட்டுக்கால்களின் மீது மண்டியிட்டு நின்று அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி அன குன்து அலுலம, அல்லாஹ் நீ சத்தியமாக நான் தான் பாவம் செய்தவன், நான் தான் தவறு செய்தவன். நீங்க உமரை பார்த்தவுடன் உங்களுடைய முகம் அப்படியே நிறம் மாறுகிறதே, கோபமாக நீங்கள் உங்களுடைய முகம் மாறுகிறது, நான் தான் பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு நினைச்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்துக்கு முன்னால் மண்டியிட்டு 2 தடவை சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை நோக்கி சொன்னார்கள், அந்த சஹாபா அமர்ந்திருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ பஅஸனி இலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு என்னை தூதராக அனுப்பினான். ஃபகுல்தும் கதப்த, நான் என்னை இறை தூதர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாம் நீர் பொய் சொல்கிறீர் என்று நீங்கள் சொன்னீர்கள். வகால அபூபக்கர் சதக, அபூபக்கர் அவர்கள் மட்டும்தான் நீங்கள் உண்மை சொல்கிறீர் என்று சொன்னார். வாசானி பி நஃப்ஸிஹி வ மாலிஹி, அவர் தன்னுடைய உடலாலும் தன்னுடைய செல்வத்தாலும் எனக்கு அவர் உறுதுணையாக இருந்தால். ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, என்னுடைய தோழரை எனக்காக நீங்கள் விட்டுவிட மாட்டீர்களா? ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, என்னுடைய தோழரை எனக்காக நீங்கள் விட்டுவிட மாட்டீர்களா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட வந்து ரொம்ப கோபமான முகத்தோடு சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாகத்தையும் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகத்தை மக்கள் எல்லாம் பொய் என்று சொல்லும் பொழுது அவங்க எந்த அளவிற்கு நபிகள் நாயகத்துக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் நினைவூட்டி, என்னுடைய தோழர் ஏதாவது ஒரு கோபமாக தவறாக பேசிவிட்டால் அதற்காக நீங்க அவரை மன்னிச்சு விட மாட்டீங்களா, அவரிடம் வந்து நீங்க இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்வீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபமா ஊதிய பால, அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நோவினைக்கும் உள்ளாக்கப்பட்டதில்லை முஸ்லிம்களால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கோபப்படுத்துவதை, அவர்களை கவலையுறச் செய்வதை அல்லாஹ்வின் தூதருக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்துகிறது. நபிகள் நாயகமே கோரிக்கை வைக்கிறார்கள், என்னுடைய தோழரை நீங்கள் விட்டுவிட மாட்டீர்களா, ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா அதை நீங்கள் ஏன் பெரிதுபடுத்துகிறீர்கள், அவர் செய்த தியாகம் சாதாரண தியாகம் அல்ல, அவர் இந்த மார்க்கத்திற்காக செய்த உழைப்பு சாதாரண உழைப்பல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாத்திரத்தில் அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற வரை அவர்கள் யாராலும் எந்த சொல்லாலும் எந்த செயலுக்காகவும் அவர்கள் நோவினைப்படுத்தப்பட்டதில்லை என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தியை யோசித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அபூபக்கர் சித்திக் எவ்வளவு பெரிய ஒரு நபி தோழர், மக்களால் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் தாம் ஒரு பாவம் செய்து விட்டோம் என்று தெரிந்தவுடன் அவங்க தவறு செய்து யாருக்கு அவங்க யார்கிட்ட தப்பா நடந்தாங்களோ அவங்க கிட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா மனிதர்களுக்கு செய்த பாவங்களை அவங்க மன்னிக்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் அவங்க மன்னிப்பதற்கு மறுத்தாலும் அதற்கு பிறகு அவங்க சிந்திக்கிறாங்க, ஆகா நாம நடந்து கொண்ட முறை சரியாக இல்லையே, நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நாம அந்த மாதிரி அவங்க கிட்ட மன்னிப்பதற்கு மறுத்தது வந்து ஒரு தவறான செயல் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, பதறி அடித்துக்கொண்டு ஓடி வருகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்று பார்க்கிறோம். சின்ன சிறிய தவறுகளை கூட அவர்கள் மிகப்பெரிய பாவங்களாக, நாம மிகப்பெரிய பாவம் செய்து விட்டோமோ, நபிகள் நாயகம் சொன்னால் அல்லவா, ஒரு மூமின் வந்து ஒரு மலை பாதைக்கு கீழ் உருண்டு விழக்கூடிய பாறையின் கீழ் இருப்பதை போன்று தன்னுடைய பாவத்தை நினைப்பான்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி சஹாபாக்கள் வந்து சின்னஞ்சிறிய தவறுகளை கூட
அவர்கள் அதற்காக கவலைப்படக்கூடியவர்களாகவும், யாருக்காவது அநீதி இழைத்து விட்டால் அவர்களிடம் சென்று நேரடியாக சென்று மன்னிப்பு கோரக்கூடிய பண்பாடு உடைய மக்களாகவும் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, பலம் யுசிர்ரு அலாமா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் தவறு என்று தெரிந்து கொண்டே அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டாங்க, உறுதியாக இருக்க மாட்டார்கள். நம்முடைய காலத்தை எடுத்து பாருங்க, எவ்வளவோ மக்களுக்கு தெரியும் பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இதெல்லாம் பாவம் நல்ல தெரியும். போய் சொன்ன வச்சிருங்க, இது உங்க உடம்புக்கு கேடு, உடலுக்கு கேடு, நம்மை நாமே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு பாவம். இந்த செயலை நீங்க ஏன் செய்றீங்கன்னு சொல்லும்போது தப்பு தான், என்ன செய்யறது, கொஞ்சம் கொஞ்சமா நான் விடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் என்பதுதான் நம்முடைய காலத்தில் நம்முடைய பதிலாக இருக்கு. பீடி பிடிக்கிறது மட்டும் நான் சொல்லல, எந்த ஒரு பிழையாக இருந்தாலும் நம்மிடம் உள்ள பண்பாடு என்ன, நாம உடனடியாக அல்லாஹ்விற்கு பயந்து நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும், நாம யாருக்காவது அநியாயம் செய்து விட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அந்த நபி தோழர்களிடம் இருந்த பண்பாடு நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து இன்னொரு சம்பவத்தை பாருங்க, சஹி முஸ்லிம்ல 160வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இணை வைப்பாளர்களுக்கு எதிராக ஒரு படை என்ன செய்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கும் அந்த இணை வைப்பாளர்களுக்கு மத்தியில் போர் நடக்குது. போர் நடக்கும் பொழுது இணை வைப்பாளர்களில் உள்ள ஒருவர் என்ன செய்யறான்னு சொன்னோம்னா, நிறைய சஹாபாக்களை வந்து கொலை செய்கிறார். ஒரு 4-5 பேர் என்ன செஞ்சிடறாரு, அவர் வந்து வெட்டி வீழ்த்தி விடுகிறார். அப்போ இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த முஸ்லிம்களை அதிகமாக வெட்டி வீழ்த்தக்கூடிய எதிரி படையை சேர்ந்த ஒரு ஆளை வந்து உசாமத்து இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க. அவர் எப்படா அவருடைய கவனம் திசை திரும்புகிறது என்று பார்த்து அவர் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக அவர் பாய்ந்து செல்கிறார். அப்போ பாய்ந்து செல்லும் போது அந்த எதிரி படை வீரனை நெருங்கி அவனுக்கு எதிராக அவர் வாளை ஓங்கி வெட்ட போகும்போது அந்த வீரன் என்ன சொல்றான்னு சொன்னோம்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு செஞ்சிடறாரு. கலிமாவை சொல்லிடுறாரு. கலிமாவை சொன்னவன உசாமத்து இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, இவர் தப்பிக்கிறதுக்கு தான் சொல்றாரு, நம்மள உள்ள 4-5 பேரை இவர் வெட்டி வீழ்த்தி விட்டால் நாம கழுத்து பக்கத்தை வாழை கொண்டு போனோம்னா கையை தூக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான்னு சொன்னோம்னா இவர் தப்பிக்கிறது சொல்றான்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிடறாங்க, தாக்குதல் தொடுத்து அவரை கொண்டு விடுகின்றார்கள். அப்போ முஸ்லிம்கள பல பேரை கொன்ற ஒருவர் கொல்லப்பட்டு விடுகிறார். இந்த நற்செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருது. இப்படி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்கள பல பேரை கொன்ற ஒரு எதிரி வீரனை கொல்ல செல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, சொன்ன பிறகும் அவனை வெட்டி வீழ்த்தி விட்டார் அப்படிங்கிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தவொடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமத்து இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறாங்க. அழைத்து கேட்கிறார்கள், லிம கத்தல்தஹு, உசாமாவே நீங்கள் அவரை எதற்காக கொன்றீர்கள் அப்படின்னோடனே அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அவுஜஅ ஃபில் முஸ்லிமீன் வ கத்தல ஃபுலானன் வ ஃபுலான், அவர் முஸ்லிம்களுக்கு வந்து பயங்கர ஒரு வேதனையை உண்டாக்கிட்டாரு, இன்னென்ன சஹாபாக்களை எல்லாம் யுத்தத்தில் கொன்று விட்டார். வ இன்னி ஹமல்து அலைஹி, நான் அவர் மீது தாக்குதல் தொடுத்தேன். பலம்மா ராய் சைஃப, என்னுடைய வாளை பார்த்தவுடன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். என் வாளை பார்த்தவன் அதுக்கு பயந்துதான் அவர் என்ன செஞ்சார் சொன்னாரு, அவர் உள்ளத்திலிருந்து என்ன செய்யல சொல்லல அப்படின்னு சொன்னவொன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே மாறுகிறது. நபிகள் நாயகம் கேட்டாங்க, கத்தல்தஹு, நீ அவரை கொன்றாயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உசாமத்து இப்னு ஸைத் சொல்றாங்க, நான் அல்லாஹ் என்பதை நான் அவரை கொன்று விட்டேன். அப்ப நபிகள் நாயகம் கேட்டாங்க, அஃபலா ஷகத்தான் கல்பி ஹத்தா தஅலம காலஹா அம்லா, நீ அவருடைய உள்ளத்தை பிளந்து அவர் வந்து உயிருக்கு பயந்து சொன்னார் அல்லது அவர் வந்து உண்மையிலே சொன்னாரா உயிருக்கு பயந்து சொன்னாரா என்று நீ உள்ளத்தை பிளந்து நீ பார்த்தாயா? உள்ளத்தை பிளந்து பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குதா? எந்த நேரத்தில்? யுத்த நேரத்தில் அவர் முஸ்லிம்களில் பல சஹாபாக்களை கொன்றிருக்கிறார். அவர் மீது வாளை செலுத்தி அவரை தாக்க செல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய வெளிப்படையான பார்வை நம்ம என்ன முடிவுக்கு தான் வருவோம்? நாம இருந்தால் இவன் தப்பிக்கிறது சொல்றான் அப்படிதான் நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். நம்முடைய முடிவு அதுதான். இப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க உசாமாட்ட, உசாமாவே நீங்க வந்து அவருடைய உள்ளத்தை பொளந்து பார்த்து இவர் வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காண்டி சொல்றாரு அல்லது இவர் வந்து உண்மையிலே சொல்றாரு, நீ உள்ளத்தை பொளந்து பார்த்தீங்களா?
ஃபகைஃப தஸ்னவு பிலா இலாஹ இல்லல்லாஹ் இதா ஜஹத் யௌமல் கியாமா. மறுமை நாளில் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து அல்லாஹ்விடம் அவருக்காக வாதாடுமே, அப்பொழுது நீ என்ன செய்வாய்? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா வந்து அல்லாஹ் கிட்ட வாதாடும். ஒருவன் நம்ம இந்த ஏகத்துவ கலிமா இருக்கு பாருங்க, இது சாதாரண ஒன்றல்ல. இந்த கலிமா வந்து மறுமையில் ஒருவன் உள்ளத்தில் இருந்து இஹ்லாஸோடு அதை சாட்சி சொல்லி இருந்தால், கலிமாவை சொல்லி இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அதை சொன்னவனுக்காக அல்லாஹ்விடம் வந்து வாதாடும். அப்ப நபியா நாயகம் கேட்டாங்க, ஃபகைஃப தஸ்னவு பிலா இலாஹ இல்லல்லாஹ் இதா ஜாத் யௌமுல் கியாமா. மறுமை நாளில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வந்தால் அல்லாஹ்விடம் வந்து முறையிட்டால் நீ என்ன செய்வாய்? உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அவங்க மறு கணமே சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் இஸ்தக்ஃபிர்லி, அல்லாஹ்வின் தூதரே எனக்காண்டி அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கோருங்க, நான் செஞ்சது ஒரு பெரிய பாவம் தான், தெரியாமல் நான் பண்ணிட்டேன், எனக்காண்டி பாவ மன்னிப்பு கோருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் குறையவில்லை. வ கைஃப தஸ்னவு பிலா இலாஹ இல்லல்லாஹ் இதா ஜாஅத் யௌமுல் கியாமா. உஸாமாவே மறுமை நாளில் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்தால் நீ என்ன செய்வாய்? லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு லா இலாஹ இல்லல்லாஹ் வந்தால் நீ என்ன செய்வாய்? அவர் அப்படியே திரும்பவும் அவர் திக்கிட்டு நிற்கும் பொழுது நபியான மூன்றாவதாக சொல்கிறார்கள், கைஃப தஸ்னவு பிலா இலாஹ இல்லல்லாஹ் இதா ஜாஅத் யௌமுல் கியாமா. மறுமை நாளில் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வந்தால் நீ என்ன செய்வாய்? உன்னால் எப்படி நடந்து கொள்வாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் 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 என்ன செய்கிறார்கள்? அந்த உஸாமாவிடம் கேட்கிறார்கள். அப்போ உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, ஹத்தா தமன்னைத்து அன்னி லம் அகுன் அஸ்லம்து கபில தாலிகல் யௌம். அந்த நாளுக்கு அன்றைய நாளுக்கு முன்பாக நான் இஸ்லாமை ஏற்காமல் இருந்திருக்க வேண்டுமே, அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்காம அந்த செயலை செஞ்ச பிறகு இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாமே என்று நான் நினைக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய நிலைமை ஆகிவிட்டது. இஸ்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம்! சஹாபாக்கள் வந்து ஒரு தவறை அவர்கள் அறியாமல் செய்து விட்டார். இது அவங்க வந்து திட்டமிட்டு செய்த ஒரு தவறு அல்ல. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து சொன்னாலும் கொல்லக்கூடாது, சொல்லிவிட்டால் கொல்லக்கூடாது என்பதை தெரிந்த பிறகு அவர் செய்த பாவம் அல்ல, அவர் தெரியாமல் செஞ்ச ஒரு பாவம். என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டித்தவுடன், அல்லாஹ்வின் தூதரே எனக்காக அல்லாஹ்ட்ட நீங்க பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று அந்த பாவத்தை நினைத்து மிக கடுமையாக அவர்கள் கவலைப்படுகிறார்கள். இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் சொல்றாங்க, அதற்கு பிறகு யுத்தம் நடந்தால் உஸாமத் இப்னு ஸைத் யாரை கொல்றாங்களோ அவரை பின்னாடி நாங்கள் போவோம். ஏன்னா உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்நாளில் யுத்தங்களில் ரொம்ப கவனமாக நடந்து கொண்டார்கள். அவங்க யாரை நோக்கி யுத்தங்களில் வீழ்த்துவதற்காக செல்கிறார்களோ, ஏன்னா அவங்க பெரிய ஒரு வீரர், அவர்களுக்கு பின்னால் தான் நாங்கள் செல்வோம் என்று நபி தோழர்கள் அறிவிக்கக்கூடிய அளவிற்கு அவங்க வந்து ஒரு பிழை செய்து விட்டால் அதிலிருந்து அதற்கு பிறகு அந்த தவறு தன்னிடம் வராத அளவிற்கு தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அருமை சஹாபாக்கள் இருந்திருக்கிறார் என்பதை இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 158, 159, 160 போன்ற நபிமொழி எண்களில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு சம்பவத்தை பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வந்து சஹீஹுல் புகாரில் 4304வது நபிமொழியாக ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் மக்கா வெற்றி யுத்தம், அது யுத்தம் நடக்கவில்லை. மக்கா வெற்றி என்பது நபிகள் நாயகம் யுத்தத்திற்காக செல்கிறார்கள், ஆனால் யுத்தம் நடக்காமலே மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த மக்கா வெற்றி யுத்தத்தில் வந்து உயர்ந்த குலத்தை சார்ந்த ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண்மணி என்ன செஞ்சிடறாங்கன்னா, திருட்டு குற்றம் செய்து விடுகிறார்கள். மார்க் அடிப்படையில் திருட்டு குற்றத்துக்கு என்ன தண்டனை? கை என்ன செய்யப்படும்? வெட்டப்படும். ஒரு ஆள் கையை வெட்டிட்டா பாருங்க, குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மதிப்புள்ள பொருளை திருடிட்டா கை என்ன செய்யப்படும்? வெட்டப்படும். ஒருவர் கையை வெட்டி விட்டால் அவர் சமுதாயத்தில் கை இல்லாமல் என்ன செய்வார்? நடப்பார் இஸ்லாமிய ஆட்சியில். அப்போ பார்க்குறவங்களும் என்ன தெரியும்? இவர் வந்து திருட்டு குற்றம் செஞ்ச ஆள் அப்படிங்கிறது என்ன செய்ய தெரியும். அப்போ இந்த ஃபாத்திமாங்கிற பெண்மணி வந்து ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அப்போ அவங்க திருடிட்டாங்க. அப்போ அவங்க திருடின உடனே அந்த குடும்பத்துக்காரங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு கையை வெட்டிட்டா அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கு ஆயிரும் சொல்லிட்டு நபிகள் நாயகத்தில் போய் கையை வெட்டக்கூடாதுன்னு சொல்லணும். அப்போ அவங்க யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா உஸாமத் இப்னு ஸைத், இந்த சஹாபி நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னோமே அந்த சஹாபி தான் என்ன செய்கிறாங்க? தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு, நபிகள் நாயகம் வளர்த்த மகன் தான்
நபிகள் நாயகத்துடைய வளர்ப்பு மகன் தான் யாரு? ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய பிள்ளை தான் உசாமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாவை வந்து தன்னுடைய ஃபாத்திமாவின் மூலம் பிறந்த ஹசன் ஹுசைனை போன்று அவங்க என்ன செஞ்சாங்க? நேசித்தாங்க உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அப்போ உசாமத்து இப்னு ஸைத் தான் நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப நேசத்திற்குரிய ஒருவர். அப்போ அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி எங்கள் குடும்பத்து பெண்ணை திருடிட்டாங்க, கையை வெட்டினா எங்கள் குடும்பத்துக்கே பெரிய இழுக்காயிரும், நீங்கள் போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாம் எவ்வளோ பெரிய என்ன தப்பை செய்ய போகிறோம் என்பதை சிந்திக்காமல் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க? பேச வர்றாங்க. பேச வந்தவொடனே நபிகள் நாயகத்தில் உசாமா பேசுகிறவொடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படி எனக்கு இது மாறி முடியும். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் நீதிக்கு எதிராக அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக வந்தால் அவங்க யாராக இருந்தாலும் அதில் கடுகளை கூட அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே முகம் கோபக்கனலாக தெரிக்கிறது. தெரிஞ்ச நபிகள் நாயகம் கேட்குறாங்க, அத்து கல்லி முனிஃபி ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்திலா நீ என்னிடம் வந்து பேசுகிறாய்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதற்காக பேசுகிறாய்? மறுகணமே நபிகள் நாயகத்துடைய முகக்குறியை பார்த்தவுடனே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்தக்ஃபிர்லி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கா நீ அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று நபிகள் நாயகத்திடம் அவர்கள் கெஞ்ச ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய மாலை நேரத்தில் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி மெம்பரில் ஏறி அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றிவிட்டு மக்களுக்கு சொல்றாங்க, அம்மா பாத் ஃபைன்னமா அஹ்லக்கன் நாசு கப்லக்கும், உங்களுக்கு முன்வாழ்ந்த மக்கள் அழிந்து நாசமானதெல்லாம் அன்னஹும் கானு இதா சலக பிஹிமு ஷரீஃப் தரக்கு, அவர்களில் ஒரு உயர் குலத்தை சார்ந்தவன் ஒரு நன்மதிப்பு மிக்கவன் ஏதாவது திருடி விட்டால் அவனை விட்டு விடுவார்கள். வைதா சலக பிஹிமுல் லஈஃபு அகாமு அலைஹி ஹத், ஏதாவது ரொம்ப பலவீனமானவன் ஒரு சாமானியன் திருடி விட்டால் அவனுக்கு தண்டனை நிறைவேற்றுவார்கள். இதனால தான் சமுதாயம் அழிந்து நாசமா போச்சு. வல்லதி நஃப்சு முஹம்மதின் பி யதிஹி, முஹம்மதுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கு அவன் மீது சத்தியமாக, லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மதின் சரகத் லகதஅத் யதஹா, முஹம்மதுடைய மகள் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் அவளுடைய கையை தரிப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரையாற்றி விட்டு அந்த யுத்தத்தில் திருடிய உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஃபாத்திமாங்கிற பெண்ணை கொண்டு வரப்பட்டு அவருடைய கை என்ன செய்யப்படுகிறது? வெட்டப்படுகிறது, தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த பெண்மணி வந்து பாவம் மன்னிப்பு கேட்டாங்க. ஹசுன தௌபத்துஹா பாததாலி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த திருடிய ஃபாத்திமா என்ற பெண் ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க, அதற்கு பிறகு அவள் வந்து அந்த குற்றத்திலிருந்து மீண்டு மிகச் சிறந்த ஒரு பெண்ணாக அவர் மாறிவிட்டார். ஜவ்வஜத், அவங்க வந்து திருமணமும் முடித்து கொடுக்கப்பட்டார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அந்த ஃபாத்திமாங்கிற பெண்ணு அந்த கைவெட்டப்பட்ட பிறகு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால் நபிகள் நாயகத்திடம் சொல்லுமாறு ஷஃபாத் பரிந்துரை செய்யுமாறு ஆயிஷாட்ட வந்து என்ன செய்வாங்க? தன்னுடைய தேவையை சொல்லுவாங்க. இவங்க நபிகள் நாயகத்திடம் அவங்க தேவையை சொல்லி அவங்களுக்குரிய அது அவங்க என்ன வேண்டுதலை கேட்டு வந்தாங்க அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. அப்போ ரெண்டு விஷயத்தை பாருங்க. உசாமத்து இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தவறு நாம் செய்வது தவறு என்று தெரிந்தவுடன் உடனே அல்லாஹ்வின் தூதரே எனக்காக நீங்க அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க? பாவ மன்னிப்பு கேளுங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்த ஒரு செயல் தவறு என்று அவர்களுக்கு சுட்டி காட்டப்பட்டு விட்டால் இல்ல முனாஃபிக்கின்கள் உள்ளடங்க மாட்டாங்க. நயவஞ்சகர்கள் வந்து அவங்க காஃபிர்கள் தானே, நயவஞ்சகர்களாக வாழ்ந்தவர்கள் உள்ளடங்க மாட்டாங்க. உண்மையான மூமினான சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், வல்லதீன மாஹு அஷித்தாவல் குஃபார், முகமது நபியோடு இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் காஃபிர்களிடம் ரொம்ப கடுமையாக இருப்பார்கள். ருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் நேச பாசத்தோடு இருப்பார்கள். தராகும் ருக்கஅன் சுஜ்ஜதை யப்தகூன ஃபதலம் மினல்லாஹி ரிதுவானா, அந்த நபி தொண்டர்களை பார்த்தாலே ருக்கு செய்யக்கூடியவர்களாகவும் சஜிதா செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய அருளையும் திருப்தியையும் நாடக்கூடியவர்களாகவும் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். சீமாவும் ஃபி உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவங்களுடைய அடையாளம் அவங்களுடைய முகங்களில் சஜிதாவுடைய தழும்புகள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகத்துடைய உண்மையான சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அவங்க வாழ்நாளில் ஒரு தவறு செய்யும் போது இது தவறு என்று சுட்டி காட்டப்பட்டு விட்டால் அந்த தவறை மீண்டும் ஒரு முறை தன்னிடம் நிகழாத அளவிற்கு மிக கவனமாக அவங்க என்ன செஞ்சாங்க? நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு என்ன செய்கிறது? காட்டுகிறது. அதுபோன்று சஹீஹ் முஸ்லிம்ல 4243வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய மார்க்கத்தில் வந்து ஆண்கள் வந்து தங்க நகை என்ன செய்யக்கூடாது? அணியக்கூடாது. ஆண்கள் வந்து மோதிரம் போடலாம், வாட்சி போடலாம்,
ஆனால் அது தங்கத்தில் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. மார்க்கம் வந்து தங்கம், ஆண்கள் தங்கம் அணிவதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. ஒரு நபி தோழர் என்ன செய்யறாரு, தன்னுடைய கையில் வந்து ஒரு தங்க மோதிரத்தை மாட்டியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழரை பார்க்குறாங்க. பார்த்தவொன்னே அவருடைய கையை பிடிச்சி அந்த மோதிரத்தை கலை தூக்கி என்ன செஞ்சிடறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வீசி விடுகின்றார்கள். தூக்கி வீசி விட்டு சொன்னார்கள், யஅமிது அஹதுக்கும் இலா ஜம்ரத்தி மின்னால் ஃபயஜஅலுஹா ஃபீ யதிஹி. உங்களில் ஒரு ஆள் நெருப்பு கங்கு அள்ளி கையில் வச்சுக்கணுங்கப்பா. இந்த தங்க மோதிரத்தை போடுறது எதுக்கு சமம், நெருப்பு கங்கு அள்ளி கையில் வச்சிருக்க சமம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியின் மீது கடும் கோபம் கொள்கிறான்னு சொன்னால் அவருடைய நன்மைக்காகத்தான். ஏனென்றால் தங்கத்தை ஆண்கள் அணிதல் என்பது கழுத்தில் தங்க செயினை பெருமைக்காண்டி போடக்கூடிய முஸ்லீம்களை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி தங்கத்தில் செயின் போடுறது வந்து நெருப்பு வளையத்தை எடுத்து கையில் மாற்றுற மாதிரி, கழுத்தில் மாற்றுற மாதிரி தான். அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தங்க மோதிரம் போடுறது எதற்கு நிகரானது, நெருப்பு கங்கு அள்ளி கையில் நீங்கள் வைப்பது அது சிறந்ததாக இருக்குமே அப்படின்னு செய்கிறாங்க. சொல்லிட்டு நபிகள் நாயகம் போயிடுறாங்க, போய் விடுகின்றார்கள். அப்போ அந்த சஹாபிட்ட வந்து மற்ற சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சென்றவங்க சொல்கிறாங்க, ஹுது ஹாத்தமல், எப்போ அந்த மோதிரத்தை எடுத்து இன்தஃபி பிஹி, அதை நீ விற்று பயனடைந்து கொள். கையில் அணியத்தான் கூடாது, ரசூலா தூக்கி வீசிட்டாங்கல்ல, நீ அதை எடுத்து விற்று என்ன செஞ்சுக்க, அந்த காசை நீ பயன்படுத்திக் கொள் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நபித்தோட சொல்கிறார், லா வல்லாஹி லா ஆஹுதுஹு அபதா, அல்லாஹ்வே சத்தியமாக நான் அதை ஒருபோதும் எடுக்க மாட்டேன். வகத் தரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எரிந்த பிறகு அதை நான் எடுப்பேனா? சாதாரண நம்மள மாதிரி ஆளுக்கு தூக்கி எறிஞ்சா கூட அது ஒரு வேற ஒரு கணக்கு. அல்லாஹ்வின் தூதர் அதை தூக்கி எறிந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அதை தூக்கி எறிந்த பிறகு நான் எப்படி அதை எடுப்பேன்? இதான் சஹாபாக்களுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான் அல்லவா. அந்த தோழர்களை அல்லாஹ் மிகவும் புகழ்ந்து திருமறை குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா. என்ன காரணம்? குர்ஆன் சுன்னாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை வெறுத்து விட்டால், அல்லாஹ் ஒன்றை வெறுத்து விட்டால், அல்லாஹ் ஒன்றை நெருங்க கூடாது என்று சொன்னால் அதற்கு அப்படியே கட்டுப்படக்கூடிய மக்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூக்கி வீசுறேன்னா அப்படி எடுக்க முடியும்? நீங்க மோதிரம் அணிவதைத்தான் உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் அணியக்கூடாது என்றுதான் சொன்னார்கள். கழட்டி வீசினதுக்கு காரணம் அவருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் நபிகள் நாயகம் தூக்கி வீசியது நான் மீண்டும் எடுத்தால் நபி வெறுத்த ஒன்றை எடுப்பதை போன்று ஆயிருமா இல்லையா? நான் அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று செய்த தவறு சுட்டி காட்டப்படும் பொழுது நபி தோழர்கள் அவ்வளவு ஒரு அந்த பாவத்திற்கு அஞ்சக்கூடியவர்களாக தான் செய்த தவறை மீண்டும் செய்துவிடக் கூடாது என்பதை ரொம்ப கவனத்தோடு இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று சஹீஹுல் முஸ்லிம்ல 5335வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3500வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் மாலிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றாங்க. நம்முடைய மார்க்கத்தில் தெரியும், இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் திருமணம் முடித்த ஒருவர் விபச்சார குற்றம் செய்துவிட்டால் அவருக்குரிய தண்டனை என்னன்னா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கல்லால் எரிந்து கொல்லப்படுவாங்க. ஒரு குழி தோண்டி கழுத்து வரைக்கும் என்ன செய்வாங்க, இறக்கிடுவாங்க. அல்லது அவர் வந்து ஒரு வெட்ட வெளியில விட்டு கல்லால் எரிந்து என்ன செய்வாங்க, மௌத்தாவர வரை கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம், யாருடைய அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது இறக்கமே வந்து விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லா தஅஹுதுக்கும் பிஹிமா லௌஃபா, ஒரு திருமணம் ஆகாத ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்து விட்டால் அவங்களுக்கு கசையடி கொடுக்கும் பொழுது மூமின்கள் ஒரு கூட்டம் அதை அடிக்கிறது கண்ணாக பார்க்கணும். ஆண்களும் பெண்கள் அடி வாங்குறதை பார்க்கணும். அதை பார்க்கும்போது நீங்க அல்லாஹ்வை மறுமை நாள் நம்பிக்கை கொண்ட கூட்டமாக இருந்தால் உங்க உள்ளத்துல இறக்கமே வரக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அடிபடுற தப்பு செஞ்சவன் அடிபடும் போது இஸ்லாமிய அரசாங்கம் தண்டனை நிறைவேற்றுவது நமக்கு ரொம்ப பரிதாபமாக தான் இருக்கு. ஆனா அப்படி நிறைவேற்றுறது மலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துயா உல் அல்பாப், தண்டனை சட்டங்களை நிறைவேற்றுவதில் தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி இருந்தால் உங்களுடைய உள்ளங்கள் என்ன செய்யக்கூடாது, இரக்கம் வரக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த விபச்சார குற்றம், திருமணம் செய்தவர்கள் விபச்சாரம் குற்றம் செய்து விட்டால் எவ்வளவு கொடூரமான தண்டனை என்பது நமக்கு தெரியும். அப்போ இந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு விபச்சார குற்றம் பண்ணிவிட்டால் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் ஒரு குற்றத்தை மறைத்து விட்டால் அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் என்ன செய்றாரு, நபிகள் நாயகத்துடைய சபைக்கு வந்து, யா ரசூலல்லாஹ் இன்னி கத் லலம்து நஃப்ஸி வ ஸனைது வ இன்னி உரீது அன் துதஹிரனி,
அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன், நான் விபச்சார குற்றம் செய்து விட்டேன், நீங்கள் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். நபிகள் நாயகம் ஒரு ஹதீஸில் வருது, நபிகள் நாயகம் முகத்தை திருப்பினாங்கன்னு வருது. இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பிட்டாங்க. திருப்பி அனுப்பினா ஒரு மறுநாள் என்ன செய்கிறார் வர்றார். மறுநாள் வந்து நபிகள் நாயகம் சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ் இன்னி கது ஜனைத்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சார குற்றம் தான் செய்து விட்டேன், என் தண்டனையை கொடுங்கிற. நபிகள் நாயகம் அவர் 2வது தடவையாக திருப்பி அனுப்பிட்டு அவருடைய குடும்பத்தார்ட்ட கூட்டத்தாருக்கு ஆள் அனுப்புகிறாங்க. தஅலமூன பி அக்லிஹி பஸா, அவருடைய அறிவில் ஏதாவது அவருக்கு பைத்தியம் ஏதாவது இருக்குமா, துன்கிரூன மின்ஹு ஷையா. ஏன்னா இந்த மாதிரி இந்த மனுஷன் எவ்வளோ பயங்கரமான ஆள், செஞ்ச தப்பையே முழு நம்ம சொல்லுவோமா இல்லைங்களா, முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற சமுதாயத்துக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய தண்டனைக்குரிய குற்றத்தை செஞ்சுட்டு ஒரு ஆள் வந்து எனக்கு தண்டனையை கொடுங்கன்னு சொன்னோம்னா அவர் ஏதோ லூஸாக இருப்பாரோ பைத்தியமாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அனுப்பி செக் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் சோதனை பண்ணி பார்த்துட்டு அல்லாஹ் தூதரே ஆள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறார், அவருக்கு வந்து என்ன கிடையாது, பைத்தியமோ எதுவோ எந்த பிரச்சனையும் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, மா நஅலமுஹு இல்லா வஃபியல் அக்லி மின் சாலிஹீனா, எங்களில் வந்து ரொம்ப நல்ல மக்கள் எப்படி பூரணமான அறிவோடு இருப்பாங்களோ அந்த மாதிரி சிந்தனையோடு அவர் இருக்கின்றார், ஃபீமா நூரா, நாங்கள் பார்த்த வரைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் 3வது தடவை என்ன செய்கிறாரு, நபிகள் நாயகத்தை வந்து அல்லாஹ்வின் தூதரே இன்னி கது ஜனைத்து, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களை அனுப்பி செக் பண்ணுறாங்க. அவங்க போயிட்டு வந்து சொல்கிறாங்க, அன்னகுலா பக்ஸபிஹி வலாபி அக்லிஹி, அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவருக்கு சிந்தனையிலே எந்த தடுமாற்றம் கிடையாது. அப்போ அவர் 4வது தடவையாக வந்து அல்லாஹ்வின் தூதரே, நான் செய்த குற்றத்துக்கு எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்க சொன்னவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழியை தோண்டி அவரை இறக்கி கல்லால் இருந்து என்ன செய்யப்படுகிறார், கொல்லப்படுகின்றார். அவர் ரூஹ் என்ன செஞ்சிருது, கதை முடிஞ்சது. இது முடிந்த மறுநாள் காமிதியா என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சஹாபி பெண்மணி ரசூலாட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ் இன்னி கது ஜனைத்து ஃபதஹ்கிர்னி, அல்லாஹ்வின் தூதரே நான் விபச்சார குற்றத்தை செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், தண்டனை கொடுத்தா அல்லாஹ் மன்னிச்சு விடுவான், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு நினைச்சாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. நபி என்ன நினைச்சாங்க, மாயிசை திருப்பி அனுப்புகிற மாதிரி இந்த அம்மாவையும் திருப்பி அனுப்புகிறாங்க. நீ போயிட்டு நாளைக்கு வாமாங்கிறாங்க. மறுநாள் அந்த அம்மா வந்து யா ரசூலல்லாஹ் லிமத் தருத்தனி, என்ன எதுக்கு நீங்கள் திருப்பி அனுப்புறீங்க, இல்லை அல்லக்கான் தருத்தனி கமா ரதத்த மாயிசன், மாயிசை நீங்கள் திருப்பி அனுப்புனீங்களே அந்த மாதிரி நீங்கள் என்ன திருப்பி அனுப்புறீங்களா, இப்போ வல்லாஹி இன்னில ஹுப்லா, நான் விபச்சாரம் செஞ்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா நான் கருவுற்று இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, இம்மா லா ஃபத்ஹபி ஹத்தா தலிதி, அப்படியா நீங்கள் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு நீங்கள் வாமாங்கிறாங்க. அன்றைக்கி எனக்கு கருப்பு போன படம் இருந்துச்சா, ஜெயில் இருந்துச்சா, அந்த அம்மா நினச்சா குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு 9 மாதம் ஆகுமா, 10 மாதம் ஆகுமே, நீ குழந்தையை பெற்ற பிறகு வாமான் ரசூலா என்ன செஞ்சிடறாங்க, அனுப்பி விடுறாங்க. சரியாக குழந்தையை பெற்றெடுத்த உடனே ஒரு துணியில் பிள்ளையை வச்சுக்கிட்டு அந்த அம்மா வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் குழந்தையை பெற்றுட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு செய்கிறாங்க. வந்து நிற்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, இப்போ உனக்கு தண்டனை கொடுத்தா குழந்தை பால் குடிக்கிற பருவத்தில் இருக்குது, பால் குடி மறந்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க வாங்கங்கிறாங்க. அப்போ பால் குடிக்க 2 வருஷம் ஆகும். அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா, குழந்தைக்கு பால் குடி மறக்க வச்சு 2 வருஷம்னா சாதாரண ஒரு காலகட்டம், 24 மாதம் குழந்தைக்கு பால் குடி மறக்க வச்சு கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து புள்ள அதை கடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ரசூலாட்ட வர்றாங்க. ஏன்னா ரசூல்லா வந்து நீ இன்னும் குழந்தைக்கு பால் குடி மறக்கலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, புள்ள கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து புள்ள வந்து அதை தின்று கொண்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, ஹாதா யா நபி அல்லாஹ் அது பத்தம் தூ, அல்லாஹ்வின் தூதரே நான் பால் குடி மறக்க வைத்து விட்டேன், பக்கத்து அக்கலை தான் இதை பாருங்க என் புள்ள வந்து உணவு சாப்பிட ஆரம்பித்து விட்டான் அப்படின்னு சொன்னவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழரை அழைத்து அந்த குழந்தையை வாங்கி அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஒரு நபி தோழர்கிட்ட என்ன செஞ்சிடறாங்க, கொடுத்துட்றாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய சட்டப்படி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு குழி நெஞ்சு வரைக்கும் குழி தோண்டப்பட்டு அந்த குழியில் இறக்கப்பட்டு மக்களுக்கெல்லாம் உத்தரவிடுறாங்க. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, கல்லை வைத்து எரிகிறார்கள். கல்லை ஊட்டி வைத்து எரியும் பொழுது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கல்லை வைத்து கொண்டு அந்த அம்மாவுக்கு பக்கத்துலேருந்து என்ன செய்கிறாங்க, தலையில் எரிகிறாங்க. எரிந்தால் தலை பொத்து கொண்டு ரத்தம் யாருடைய உடையில வந்து விழுது,
ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆடையில் வந்து விழுந்தவுடனே அவங்க சொல்கிறாங்க, ஒரு விபச்சாரியுடைய ரத்தம் என்னுடைய ஆடையில் பட்டு விட்டது அப்படின்னு செய்கிறாங்க. ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அம்மா என்ன செய்கிறாங்க, திட்டுறாங்க. திட்டின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அப்படியே சிவந்து விடுகிறது. அவங்க சொல்கிறாங்க, மஹ்லன் யா ஹாலித், ஹாலிதே நிதானமாக பேசுங்கள். فَوَالَّذِي نَفْسِي بِيَدِهِ لَقَدْ تَابَتْ تَوْبَةً لَوْ تَابَهَا صَاحِبُ مُخْطٍ لَغُفِرَ لَهُ. இந்த பெண் பெற்றிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு இருக்கிறது அல்லவா, மிகப்பெரிய பாவி அந்த பாவத்தை, அந்த பாவ மன்னிப்பை செய்திருந்தால் கூட அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கும். அவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பை இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டிக்கின்றார்கள். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய உயிர் பிரிந்ததும் அவங்களுக்கு வந்து தொழுகை நடத்துவதற்காக போகிறாங்க. தொழுகை நடத்துவதற்காக போகும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க நபிகள் நாயகத்தை பார்த்து, துஸல்லி அலைஹா யா நபி அல்லாஹ் வகத் ஸனத், அல்லாஹ்வுடைய நபியே, விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணுக்கா நீங்கள் தொழுகை நடத்த போகிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை நோக்கி சொன்னார்கள், எந்த உமர், எந்த உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களோ, எந்த உமர் ஒரு தெருவில் வந்தால் ஷைத்தான் இன்னொரு தெருவில் செல்வான் நபிகள் நாயகம் சொன்னார்களோ, எந்த உமருடைய மார்க்க அறிவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சிறந்த மார்க்க அறிவை கொண்டவர் என்று பாராட்டினார்களோ, அந்த உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே, லகத் தாபத் தௌபத்தன் லவ் குஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனத்தி லவஸிஅத்துஹும். உமரே, இந்த பெண்மணி பெற்றிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு இருக்கிறது அல்லவா, இந்த மதீனாவில் உள்ள 70 பாவிகளுக்கு அந்த ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த மன்னிப்பை பங்கிட்டு கொடுத்தார். 70 பாவிகளுக்கு மன்னிப்பு அதை பங்கிட்டு கொடுத்தாலும் 70 பாவிகளும் சொர்க்கம் சென்று விடுவார்கள். 70 பாவிகளையும் அந்த மன்னிப்பு அடைய வளர்ந்து கொள்ளும். ஹல் வஜத்த தௌபத்தன் அஃலல மின் அன் ஜாதத் பி நஃப்ஸிஹா லில்லாஹி தஆலா. அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து இந்த பெண் பெற்றிருக்கக்கூடிய மன்னிப்பை போன்று உமரை நீர் பெற முடியுமா? எந்த உமரை பார்த்து கேட்கிறார்கள். அப்ப இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு அந்த பெண்ணுக்கு கிடைத்த பாவ மன்னிப்பை சொல்லி சொன்னால், சஹாபாக்கள் ஒரு குற்றம் செய்து விட்டு அந்த குற்றத்தை எப்படி பார்த்தார்கள்? இந்த உலகத்தில் வந்து கிடைக்கக்கூடிய தண்டனையை விட மறுமையுடைய தண்டனையை அவர்கள் பெரிதாக பார்த்தார்கள். இந்த உலகத்தில் உயிர் பிரிந்து விட்டால் எல்லா கஷ்டமும் நீங்கிவிடும். ஆனால் மறுமை அப்படி அல்ல. மறுமையில வந்து லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, நரகத்திலே அவர்கள் சாகவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள். அவ்வளவு கொடுமையாக பயங்கரமாக அவர்கள் மறுமையை பார்த்தார்கள். அல்லாஹ்வை அவர்கள் உண்மையிலே அஞ்சி வாழக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு பண்பாடு உள்ள சமுதாயமாக இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருல் குரூனி கர்னி, தலைமுறையில் சிறந்த தலைமுறை என்னுடைய தலைமுறை என்று சொன்னார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இன்னும் பல நிகழ்வுகள் நமக்கு பாடங்களையும் படிப்பினைகளையும் சிறந்த போதனைகளையும் எடுத்தருகிறது. இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பாக நாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் விரிவாக்காமல் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நீண்டுட்டு நாளைக்கு என்ன செஞ்சுக்கிடுவோம், சுருக்கிக் கொள்வோம். கேள்விகள்